ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஷாட் சேனல். இந்த வீடியோவில் வாஸ்து ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் வாஸ்து ஃபிஷ்ஷை கரெக்டான முறையில், அதாவது எந்த மாதிரி கண்டெய்னரில் வளர்க்குறது அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஷ்க்கு 2 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. வாஸ்து ஃபிஷ்ஷு, ஃப்ளவரான்னு, அது மாதிரி அரோனா ஃபிஷ் 2 இருக்குது. ஸோ 2 ஃபிஷ்ஷஸ்க்குமே டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் தான் கொடுத்தாகணும். ஃப்ளவரானுக்கு ஹைட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், லென்த் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், சர்வைவ் ஆகிடும். பட் அரோனா ஃபிஷ்க்கு பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் தான் அதிகமாக வேணும், ஹைட் வைஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும். பட் இந்த ஃபிஷ் நேச்சுரலாகவே ஃப்ளவரானை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தாகவும் வைடாகவும் வளர்கிறதுனால இதுக்கு ஓரளவுக்கு பெரிய டேங்கே கொடுப்பாங்க, 5 ஃபீட் டேங்க்கு. ஸோ 5 ஃபீட் அண்ட் 5 ஃபீட் ப்ளஸ் போவாங்க. மினிமம் 3 ஃபீட்டு கொடுக்கணும். பட் 3 ஃபீட்டில் வளர்க்குறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஏன் அந்த ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் ஓரளவுக்கு அது அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு அதை சஸ்டெயின் பண்ணவே செய்யாது. அந்த டேங்க்கில் ரொம்பவே வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணணும், தூக்கி அடிச்சிடும். ஸோ அரோனா பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சர் ஃபிஷ்ஷு. ஸோ நேச்சர்லேருந்து கேப்டிவிட்டி ப்ரீடிங் எல்லாம் பண்ணி, இது ஒரு எக்லேயிங் ஃபிஷ் தான். இது ப்ரீடிங் ப்ராப்பராக பண்ணி அதை கொண்டு வராங்க. மேன்மேட் ஹைப்ரிட் ஃபிஷ் கிடையாது. பட் வேறஸ் ஃப்ளவரான் பார்த்திங்கன்னா சிக்லிடோட ஃபேமிலியில் ஒரு வாஸ்து ஃபிஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மேன்மேட் ஹைப்ரிட் ஃபிஷ்ஷு, கிராஸ் ப்ரீட் பண்ணி ரெடி பண்ண ஃபிஷ்ஷஸ் தான் இது ஃப்ளவரான். இம்போர்ட்டடாக தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறமா இம்போர்ட்டடில் இருந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி இப்போ லோக்கலில் ப்ரீடர்ஸ் ஃப்ளவரானுக்கு நிறையவே ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளவு ப்ரீடர்ஸ் இருந்துமே அந்த ஃபிஷ்க்கு ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் மத்தியில் நிறைய ரீச் இருக்கிறதுனால அதோட ரேட் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாகாமல் அது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷோட ரீச் அதிகம். ஸோ அதாவது அரோனா ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஷுக்கு ரீச் அதிகம். பட் இதுக்கு ரீசன் என்னென்னா, இது ரொம்பவே ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்ப பெட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கி வளர்க்குறவங்க கிட்ட ரொம்ப பெட்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் அரோனா ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளவரான லோ ரேட்டில் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ ஒரு வெரைட்டி இல்லைன்னா இன்னொரு வெரைட்டி அதோட சைஸை வச்சு மினிமம் ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்குறதுக்கு நிறைய ஷாப்ஸ் வந்துடுச்சு. ஸோ குளத்தூர்லாம் போனீங்கன்னா, அதாவது ஹோல்சேலர் ஷாப்பில் ஃப்ளவரானுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வாஸ்து மீன்களுக்குன்னே கடை இருக்கும். ஸோ அரோனான் போயிட்டிங்கன்னா அரோனா மட்டுமே வளர்க்கக்கூடிய கடைங்க, அதாவது அரோனா மட்டுமே சேல் பண்ணுற கடைங்க இருக்கும். ஸோ அவங்க ப்ரீடிங் அண்ட் சேல் தனியாக ரெண்டுமே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரீடிங் அரோனா பொறுத்த வரைக்கும் கஷ்டம். ஸோ ப்ரீடிங் ப்ராசஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து ப்ரீட் ஆகி வருது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக ப்ரீடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாஸ்து ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அதை டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னா மெயினாக லேஅவுட்டு கரெக்டாக கொடுக்காமல் இருக்கிறது. அது எந்த ஃபிஷ்க்காக இருந்தாலும் சரி, வாஸ்து மீன் இல்லை. ஸோ அக்வாரியம் ஹாபியில் எந்த ஃபிஷ் வளர்த்தாலும் ப்ராப்பராக அதுக்குண்டான மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டே அது டேங்க் சைஸ் தான். நீங்கள் டேங்க்கில் வாட்டரோட கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணுறது, வாட்டரோட பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறமா உள்ளே வைக்கிற டாய்ஸு, சப்ஸ்ட்ரேட்டு, இதெல்லாம் செகண்டரி தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கே டேங்க் சைஸு, எந்த மீனுக்கு எந்த மாதிரி ஒரு டேங்க் சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு, அதாவது சிக்லிட்ஸு, அப்புறமா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ்ஸு, சிக்லிட்ஸ்லேயே ஃப்ரண்டோஸெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரண்டோஸெல்லாம் ஹம்ப் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் வாங்கிட்டு ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஃபெயிலியர் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், 2 ஃபீட்டுக்கு பிலோவாக. ஸோ ஈவன் தோ ப்ரைஸ் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலுமே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸ் டேங்க்கில் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு பேர் மினிமம் என்ன சைஸ் டேங்க் தேவைப்படும், ஸோ எந்த மாதிரியான செட்டப், அதாவது சப்ஸ்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாண்டு செட்டப் கொடுக்குறீங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு சாண்ட் இல்லாமல் ஃபைன் சப்ஸ்ட்ரேட்ஸ் கொடுக்குறது, அப்புறம் ஓரளவுக்கு பெபிள்ஸ் மாதிரியான இது கொடுக்குறது, அதுலேயும் வேரி ஆகிற மாதிரி சைஸஸ், ஒரு ஸ்மால் சைஸ் சப்ஸ்ட்ரேட்லேருந்து லார்ஜர் சைஸ் சப்ஸ்ட்ரேட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஃபிஷ்ஷோட ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபிஷ்க்கு இது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அஸ்தட்டிக் லுக் மட்டும் கிடையாது, அந்த ஃபிஷ்ஷு மூமெண்ட் சில ஃபிஷ்ஷுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில ஃபிஷ்ஷுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த வாஸ்து ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங் ரெண்டுமே ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங் தான். பட்டு அரோனாவுடைய மூமெண்ட் ஃப்ளவரானோட அதிகமாக இருக்கும். ஸோ அரோனா ஒரு அடல்ட் ஸ்டேஜில் அரோனா காட்டுற அந்த ஷேக்கிங் எல்லாமே ஃப்ளவரான் கொடுக்க முடியாது. ஸோ அக்ரெசிவ் நேச்சர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மோரோவர் ஈவனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸில் இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ப்ராப்பரான ஃபீட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அரோனா ஃபிஷ்ஷை வாங்கி வேண்டியது ஃப்ளவரான ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நான் வந்து ஃபேக்ட்ரி மேட் ஃபீட் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபேக்ட்ரி மேட் ஃபீட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதோட ஸ்டேஜ் வந்து எப்போ வந்து ஃபேக்ட்ரி மேட் ஃபீட்ஸ் அதாவது பெல்லட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு நீங்கள் லைவ் ஃபுட்ஸ் போகணுமோ அந்த ஸ்டேஜில் லைவ் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃப்ளவரானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இந்த சிக்கன்னு அப்புறம் மட்டன் எந்த மாதிரி மீட்னாலும் கரெக்டாக சாப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது சாப் பண்ணி கொடுக்காம ஃபுல்லாக கொடுத்தா என்ன ஆகும்னா அது வந்து கடித்து இழுத்து பிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மீட்டோட டெண்டர் வந்து உங்களுக்கு வாட்டரில் ஆட் ஆகும். இந்த வாட்டரில் ஆட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த டைமில் எதுவும் தெரியாது. பட் ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் நீங்கள் இதே மாதிரி ஃபீடிங் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஃபீடிங் ப்ரொசீஜர்னால் உங்களுக்கு வாட்டர் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபில்டரில் கலெக்ட் ஆகி ஃபில்டரும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அரோனா பொறுத்த வரைக்கும் கேனிஸ்டர் வந்து பெஸ்ட்டு. ஸோ அரோனாக்குன்னு அவ்வளோ பெரிய டேங்க் செட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இன்டர்னல் ஃபில்டரை உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப சின்ன இன்டர்னல் ஃபில்ட்ரு போதும். இல்லைனா இதுக்கே வந்து நான் ஹைட் அதிகமான இன்டர்னல் ஃபில்டரே வச்சுக்கிறேனே, ஸோ இவ்வளோ 5 ஃபீட் டேங்க்கில் என்ன நான் ஒரு மீன் தானே வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. பட் இந்த ஃபிஷ்லாம் வந்து வளர வளர வேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் கொடுக்குறது வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு லைவ் ஃபீட்ஸ் கொடுப்பீங்க. இது ஒரு ரீசனு. ஸோ இதுக்கப்புறமா அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஃபீடிங்லேயே நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நிறைய ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி அக்வேரியம் ரிலேட்டட் வீடியோஸில் சில இதில் இன்செக்ட் வந்து ஃபீட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இன்செக்ட்ஸை பார்த்துட்டு ஸோ இதே மாதிரி இன்செக்ட்ஸை நம்மளும் ஃபீட் பண்ணலாம் அரோனா ஃபிஷ்க்கு இல்லை ஃப்ளவரானுக்கு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு சில டைமுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு ஏற்றுக்காமல் போயிடும். அதனால் அதுக்கு தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் மெடிசின் கொடுக்குறது, ஹீட்ரு மெயின்டைன் பண்ணுறது, ஸ்மால் இல்னஸ் வந்தாலும் அதாவது ஒயிட் ஸ்பாட், ஸோ ஏதாவது ஒரு ஸ்விம்மிங்கில் கொஞ்சம் நேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் அதை வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கு விடாமல் ஸோ பேசிக் ஸ்டேஜ்லேயே அதை வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணி ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வாங்குறதே வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருப்பீங்க. அதாவது அரோனா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன சைஸில் வாங்கி அது அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவ்வளோ வருஷம் உங்கள் கூட இருந்திருக்கும். திடீர்னு ஒரு டைமில் வந்து அதை கேர் பண்ணாமல் விட்டு கொஞ்சம் சிக்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை நீங்கள் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எர்லி ஸ்டேஜ்லேயே எப்படி காப்பாற்றுறது, ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்விம்மிங் நேச்சர் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே இன்றைக்கி இந்த ஃபிஷ் வந்து நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அரோனாக்கு மட்டும் கிடையாது, ஃப்ளவரானுக்கும் தான். அரோனா சிக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத விட ஃப்ளவரான் சிக்காக இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது உடனே காட்டிடும். அது வந்து நீங்கள் ஃபிங்கர் ஃபாலோவிங்லாம் பண்ணால் அது ரொம்ப சிக்காகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ வாட்டர் ஃபில்டரோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ஸில் அப்படியே ஸ்விம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரிலாம் வந்து ஏதாவது நடக்குது அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு இல்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து க்யூர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அதை கொடுமைப்படுத்தாமல் கரெக்டாக நீங்கள் வாஸ்து ஃபிஷ்ஷஸோட மெயின்டெனன்ஸ் வந்து கேர்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ஃபிஷ்ஷுமே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.